ஜெபம் செய்வோம். எல்லாம் நாங்கள் பிடிக்கிறோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே இந்த நாளில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் மேகமானது இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம். கர்த்தருடைய அளவில்லாத கிருபையும் பிரசன்னமும் இந்த ஆராதனையிலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் வரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆவியானுடைய பிரசன்னத்தால் மகிழவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் இடைவிடுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். உட்காரம். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 23வது பாடல். பின்பகுதியில் கீர்த்தனைகள் 23வது பாடல். மாசிலாம இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று. அல்லேலூயா. அவர் மேலிருந்து உன்னத பாடல்கள் 371வது பாடலை பாடும். உன்னத பாடல்கள் 371வது பாடல். ஆண்டவர் நம்முடைய கண்மலையும் நம்முடைய மீட்பெருமாகிய தேவன். அல்லேலூயா. ஆமாம் இல்லையா? நம்முடைய நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வல்லமை மாட்சிமை நிறைந்த தேவனாய் அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? நம்மளை
பாதுகாத்து வராரு. நம்முடைய துணையாளராய் துதிக்கு பாத்திரமான தேவன் எப்பொழுதும் நம்ம கூட நினைச்சார் இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற தேவன் இல்லை, அப்படி தானே? ஆமாம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய கண்ணீர், திகைப்பு எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாம் ஸ்தோத்தரிக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, என்ன கண்மலையான தேவனே, என்னை காக்கும் தெய்வமே, உம்மை நான் என்ன செய்கிறேன்? வல்லமை மாட்சிமை நிறைந்த தேவனே, மகிமைக்கு பாத்திரமானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதித்து நாம் இந்த பாடலை பாடுவோம். மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ we worship you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உங்களுக்கு தாப்பா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென் Lord. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் எல்லாம் சொல்லுமா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. We worship you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. ஆராதனை. ஆராதிக்கிறோப்பா, ஆராதனை உமக்கே. We worship you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள
புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆமாப்பா, ராஜானி செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறோம்ப்பா. சொல்லுமா, ராஜானி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே ஒற்றுப்பிலாள. ஆமெல்லா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தின் அதிபதியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை அப்பா, மகிமைக்கு பாத்திரமானவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு நீங்க மட்டும்தான்ப்பா மகிமைக்கு பாத்திரமான தேவன். ஆமென். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆமெல்லா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னத் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தே. உன்னத் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை சேர்த்து சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயமில்லையே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரமான எங்கள் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுமா. ஆமெல்லா,
தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. உங்களுக்கு தாப்பா. We worship you, Father. Hallelujah. அல்பாம் உமேகமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுமா, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பெரிய தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பார்த்து சொல்லுவோமா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோமா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. worship you Lord. ஆராதனை எல்லாம் சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோம். ஆராதனைக்கு பாத்திரமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் அடைகிறவர், மகிமை நிறைந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, மகிமை நிறைந்த தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உண்மை நாங்க ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you Lord. சிங்காசனத்தின் அதிபதியே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம், உங்களை நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாம் சொல்லுவோமா, அப்பா உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே, மகிமையே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்ணலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்ணலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Oh glorious Lord, oh we praise you Lord, hallelujah, amen. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் நிமித்தம், நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை துதித்து போற்றி நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உங்களையே நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah. Oh, we worship you Lord. பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ரஹத ரஷந்தரனியாகமா ஹீபரஹாத லஷந்தரானியா கலர சபரபா மீரஹாத ரஷபோஹதலபா. ஓ we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மகிமை நிறைந்தவரே, வல்லமையுள்ளவரே, ஓரஹா தரசந்தரீனிகபா, வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மாறாத பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, மகிமை நிறைந்த வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவை நாங்கள் புகழ்ந்து போற்றுவது, நாங்கள் ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியமா, பாக்கியத்திற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கப்படத்தக்க தேவன் நீங்கப்பா, மகிமை நிறைந்த ஆண்டவரும் நீங்க தான்ப்பா. மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவே, தூயாதி தூயவரே, தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஈஷா மகாதரஷப்பா லெப்ரஹாத நஷந்தரானிஹாத லஷக்கரபா ஹருதலா ஷமாரஹூதரா ஷபருதுரியாக்கபா ஹல்பதா ஹனா சமதுலியாகரஹா சரபோ மேகதஹார மாஹதரீமகோதலா ஷபரவா. ஹல்லேலூயா. ரீமகாதுரு சகாதிலியாக்கமா ஹமிரமாஹதலஷந்தரானி மகளதுரியாக்கபா. We praise you Lord, we praise you Lord, we praise you Abba Father. Rikhabadula hadara Mahidhala Sandaraniya Galabuharaba. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே, நித்திய பிதாவே, வல்லமையுள்ள தேவனை, நாங்கள் போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, உங்கள் புண்ணிய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரவார். கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும்தாப்பா. ஆராதிக்கப்படுகிற தேவனும் நீங்க தாப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கேரூபீன்களும் சேராபீன்களும் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் ராஜாதி ராஜாவும் நீங்க தாப்பா. உண்மையே துதித்து போற்றுகிறோம், உங்களையே வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, உங்கள் புண்ணிய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.
நீண்ட ஒன்றுமாக சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 1 முதல் 7ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தன்னுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் முடிய. ரோமர் 12 1 முதல் 21 முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்குள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுதலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவன் கூட அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவராயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையோ புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்கள் ஆணால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்கிறதினால் அக்கினி தலையிலே அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 346வது பாடல். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே
நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே கைவிழாமல் மீட்பவர், கண்மணி போல் காப்பவரே கைவிழாமல் மீட்பவர். நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. ஜெபம் செய்வோம் எல்லாம் தலைவனைக்கு. மகிமை நிறைந்த தெய்வனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உங்களை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிகளை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி வச்சிருக்காரு? ஒரு மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அங்கங்கே ஒவ்வொரு மந்தையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மேய்ப்பர்கள் கையில் நினச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் திருச்சபையில் மேய்ப்பரையும் போதகரையும் ஏற்படுத்தி இருப்பதாக நாம் எபேசியரில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். எபேசியரில் வாசிக்கிறோம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த மந்தை திடீர்னுட்டு அதனுடைய சுபாவங்கள் மாறுதான். மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளுடைய சுபாவங்களே. அதனால் அந்த மந்தையில் உள்ள ஆடுகளை பற்றி குறிப்பாய் இன்றைக்கி என்ன செய்யணும், பேசணும்னு அவியானவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுத்தார். வெறும் மந்தை மட்டும் பேசிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. மந்தைக்குள்ளே ஆடு இருக்குதா, ஆடு மாதிரி இருக்க ஓனாய் இருக்குதா, அது வெள்ளாடா, அது செம்மறியாடா, இப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை என் உள்ளத்தில் ஆண்டவர் வச்சார். அதனால் இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட பேசுகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். நான் வாசி கேட்ட ரோமர்கள் நிருபம் 2ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி கேட்போமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மறுரூபம் அப்படின்னா என்ன? மறுரூபம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் ரொம்ப மெயினாக சொல்லப்பட்டிருக்குது. ஏசாமி கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒலிவ மலைக்கு தன்னுடைய சீசர்களில் 3 பேரை என்ன செய்தார்? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அழைச்சிட்டு போனார். அங்கே அவர்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்தாராம்? மறுரூபமானார் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த மறுரூபம் என்ற வார்த்தை தமிழில் காமனாக மறுரூபம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்களோ ஒழிய, ஆங்கிலம், எபிரேயம், கிரீக் இதிலெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கு. வித்தியாசமான வார்த்தைகள். மறுரூபம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இயேசுவை சொல்லும்போது டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. தோற்றம் வித்தியாசமாக காணப்படுது. வித்தியாசமாக காணப்படுவது. சரிதானா? இப்போ
இதில் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள் அப்படின்னு நினச்சிருக்குது, சொல்லியிருக்குது. இந்த வார்த்தை, இந்த மறுரூபம் அப்படிங்கிறது வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இது எங்கே முதல்ல சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆதியாகமத்தில் நிச்சயிருக்குது சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், தேவன் மனிதனை பூமியின் மண்ணினால் உருவாக்கும் பொழுது அவர் வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை என்ன செய்வோம், உருவாக்குவோம். நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனிதனை நிச்சயம். 2 வார்த்தையை போட்டார். ஒன்று ரூபம், இன்னொன்று சாயல். சரிதானா? ஒன்று ரூபம், இன்னொன்று என்னது, சாயல். ரூபம் என்பது என்ன? ஆங்கிலத்தில் ரூபம் அப்படிங்கிறது லைக்னஸ், ஹீ இஸ் லைக் அப்படிங்கிற வார்த்தை, லைக்னஸ் ரூபம் அப்படிங்கிறது. சாயல் என்பது இமேஜ். அப்போ இமேஜ் அப்படிங்கிறது ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்கிறது, அது சாயல். சரிதானா? அது என்னது, சாயல். ரூபம் என்பது லைக்னஸ், ஒருவருடைய குணாதிசயங்களை உள்ளடக்கிய தன்மை, ஒருவருடைய குணாதிசயங்களை உள்ளடக்கிய தன்மை. அவன் பாரு, சிரிக்கிறது கூட அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்குது, நடக்கிறது கூட யார் மாதிரி தான் இருக்குது, அவங்க அப்பா மாதிரி தான் இருக்குது. அவன் பேச்சு கூட யார் மாதிரி தான் இருக்குது, அவங்க அப்பா மாதிரியே தான். இப்படி சொல்லுவாங்கள்ல, ஆமாம், தாயை போல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லைக்னஸ், அதுதான் ரூபம், அதுதான் ரூபம். அதுதான் அப்போஸ்தலர் ரோமர்கள் எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ இந்த மறுரூபம் ஏன் அவசியம்? மறுரூபம் ஏன் அவசியம்? இப்போ நான் முதல்ல சொன்னேன், இப்போ மந்தை குறித்து வேதத்தில் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பவுல் அப்போஸ்தலன், அதாவது மந்தையை கெடுக்கக்கூடிய ஓநாய்கள் உங்களிலிருந்தும் என்ன செய்யும், தோன்றும். அப்படின்னா ஆடாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சுபாவம் என்ன சுபாவமாக மாறிடும், ஓநாயை போல என்ன செய்கிறோம், மாறிடும். அதனுடைய செயல்கள் பாடுகளை வைத்து இது எது இந்த காரியத்தை செய்திருக்கும், இது இந்த காரியத்தை செய்திருக்கும், யார் இந்த காரியத்தை செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒன்று திருடு போயிட்டுனா யோசிப்பாங்க, அது யார் வந்தால் இந்த பக்கம் ரோட்டில் இந்த ஆள் தான் பூச்சுது, இவன் சரியான ஆள் இல்லையே, இவன் மேலே கெட்ட பேர்லாம் இருக்குதே, இவன் தான் திருடனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம். ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னொருத்தருடைய குணாதிசயத்தை ஒப்பிட்டு நாம் என்ன செய்கிறோம், அதை சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் செயல். இப்போ மறுரூபம் ஆக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஏன் நம்ம மறுரூபம் ஆக வேண்டும்? ஏன் நாம் மறுரூபம் ஆக வேண்டும்? பரலோகத்துக்கு ஒரு மனிதன் போகணும் அப்படின்னா அது என்ன தகுதி? ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார், ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு என்ன செய்யும், ஓநாய் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், உங்களிலும் சிலர் என்ன செய்வாங்க, ஓநாயா மாறிடுவாங்க. ஓநாயை என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. என்னுடைய மந்தையை மேய்ப்பர்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன், மேய்ப்பர்களுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன். அந்த மந்தையிலையுமே 2 விதமான ஆடுகள் இருக்குது. ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இடது பக்கம் வெள்ளாடுகளெல்லாம் நிறுத்துவாராம், வலது பக்கம் என்ன செய்வார். இந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிற போது ஒரே ஒரு கூட்டம் ஆடு தான். என்ன ஆடு? அது ஓநாய் சுபாவம் உள்ளவங்களும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, வெள்ளாட்டு சுபாவம் உள்ளவங்களும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒரே ஒரு ஆடு தான் போகுமா? எந்த ஆடு தான் போகும்? அது செம்மறி ஆடாக இருந்தால் தான் என்ன செய்யும், வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து
ஏன்னா அந்த செம்மறி ஆட்டுக்குள்ளே தான் தேவனுடைய சுபாவங்கள் காணப்பட்டுச்சு தான், தேவனுடைய சுபாவங்கள் காணப்பட்டுச்சு தான். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், காவலில் இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு என்ன செய்தீங்க, வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்களாம், நாங்கள் எப்போ ஆண்டவரே உங்களுக்கு செய்தோம்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே. தேவனுடைய சுபாவம் இரக்க குணம், அன்பு, இதுதான் அவருடைய சுபாவம். சரிதானா? இப்போ ஏன் மறுரூபமாக வேண்டும்? இதுதான் ஒரு கேள்வி. ஒரு மனிதன் ஏன் மறுரூபம் ஆக வேண்டும்? தேவன் மனிதனை உருவாக்கினார். தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் தன்னை போல தன்னுடைய லட்சணத்தை போல ஒரு மனிதனை என்ன செய்தார்? உருவாக்கினார். ஒரு மனிதனை உருவாக்கினார். சாயல் மனுஷனுக்கு மாறல. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சாயல் மனுஷனுக்கு என்ன செய்யல, மாறல. மனுஷன்தான் என்ன செய்கிறான்? நான் மனுஷன் இல்லை, நான் மனுஷன் இல்லை, நான் குரங்குன்னு என்ன செய்கிறான்? இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லையா? நான் மனுஷன் கிடையாது, நான் எங்கேருந்து வந்தேன், குரங்குலேருந்து நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், நீ குரங்கு இல்லை, நீ மனுஷன், நீ என்னுடைய சாயலில் சாயல் மாறல. மனிதனுடைய சாயல், அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அவன் வேறு எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் நினைச்சிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இன் ஹிஸ் இமேஜ், அவரை போலவே. மிருகத்துக்கு இருக்கக்கூடிய சாயல் வேற, மனிதனுக்கு இருக்கக்கூடிய சாயல் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலுடையவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? உருவாக்கப்பட்ட சாயல் மனிதனுக்கு என்ன செய்யலை, மாறல. ஆனால் மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ன செய்யுச்சு? மாறி போச்சு. மனிதனுடைய தன்மை என்ன செய்யிட்டு? அதனால தான் ஆண்டவர் மறு சாயலாய் மாறுங்கள்னு சொல்லலை, மறுரூப மாகுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னார். மனிதனை தேவன் உண்டாக்கின பிறகு ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமா, அது அவர் இருதயத்திற்கு என்ன செய்துதான்? விசனமாய் இருந்தது. எப்படி இருந்ததா? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா நம்முடைய சாயல்ல ஒருத்தர் நினைச்சிரோம். குரங்கு அவருடைய சாயல்ல இல்லை, புலி அவருடைய சாயல்ல இல்லை, மீன் அவருடைய சாயல்ல இல்லை, கோழி பறவைகள் எதுவுமே யாருடைய சாயல்ல இல்லை, தெய்வத்துடைய சாயல்ல இல்லை. நம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனை உருவாக்கினதற்காக தெய்வன் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ, நம்முடைய சாயலில் இவனை உண்டாக்கிட்டோமே. ஏன் காரணம் என்ன? அவனுடைய தன்மைகள் மாறி போயிடுச்சு. அவனுடைய தன்மைகள் என்ன செய்யுது? மாறி போச்சு. ஒன்று உருவாக்குனா அதனுடைய தன்மையில் என்ன இருக்கக்கூடாது? மாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ பாலை வாங்கிட்டு வரோம் சொசைட்டியிலேருந்து அப்படின்னா, அந்த பாலுடைய தன்மையில் மாற்றம் வந்தால் நாம் அதை எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த. ஒரு பொருள் என்ன காரியத்திற்காக அது நம்ம கையில் இருக்குதோ அந்த காரியத்துக்கு அது பயன்படலைன்னா அதனால் என்ன இல்லை? உன்னையும் என்னையும் படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் அவருடைய பெரிய ஒரு தியாகத்தினால இந்த உலகத்தில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரியமாய் நம்ம என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். அல்லேலூயா. மறுபடியும் அவருடைய சாயலுக்குள் கொண்டு வர அவர் என்ன செய்தார்? தம்மையே ஒப்பு கொடுத்தார். இப்போ மனிதனை தேவன் உருவாக்கினதற்காக அவர் என்ன செய்தார்? இதை செய்திருக்க கூடாதோ?
இந்த மனுஷனை நாம் உருவாக்கி இருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே என்ன வந்துடுச்சுது? அன்னைக்கு வந்த வேதனை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த வேதனை உள்ளதுக்குள்ளே என்ன செய்யுது? ஆண்டவருக்கு இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை. மனுஷன் உருவாகி வெளியே வரும்போதே எப்படி தான் இருக்கிறான்? துர்க்குணத்தில். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவ சுபாவம் உள்ள மனிதர்களாய் நாம் என்ன செய்திருக்கிறோம்? மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் நாம் மறுரூபம் வாங்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன் நம்ம அப்படி போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மனசு கொடுக்கப்பட்டது, நமக்கு சரீரம் என்ற ஒரு மாம்சம் இருக்கிறது. இதைத்தான் என்ன செய்தான்? பிசாசானவன் தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டான். தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்? அவன் தன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ற விதமாய் அதை பயன்படுத்த ஆரம்பித்தான். நம்ம மனசு என்ன விரும்பிச்சோ அதை மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனம் போல வாழ்க்கை. மனம் போல் வாழ்க்கைன்னா என்ன? இஷ்டத்துக்கு வாழ்கிறது. இப்படி தான் வாழணுங்கிறது கிடையாது. எப்படியும் நான் வாழலாம், எப்படியும் நான் வாழலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, முறையற்ற ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை. வேதம் ஒன்று கற்றுக் கொடுக்க இந்த வேதத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, வேதத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை. வேதம் அதான் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசி கேட்போமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாய். அன்னைக்கு அவர் மனஸ்தாபப்பட்டதுனால என்னாச்சுது? தேவனுடைய கோபத்திற்கு மனிதன் உட்படுத்தப்பட்டான். ஜலத்தினாலே எல்லா ஜனங்களையும் நினைச்சார், ஆண்டவர் அழித்தார். சோதம் குமார பட்டணத்தின் ஜனங்கள் குறித்து அவருக்கு மனஸ்தாபம் காணப்பட்டதுனால வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வந்து அந்த உலகம் என்ன செய்யப்பட்ட, அந்த 2 தேசமும் என்ன செய்யப்பட்டது? சோதம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது இல்லையா? இப்போ எபேசியருக்கு எழுதும்போது அதான் சொல்றாரு, நம்ம எப்படி நடக்கிறோம்? மாம்சமும் மனதும் விரும்பிய வண்ணமே நாம் என்ன செய்கிறோம்? நடந்து கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யணும்? செய்யணும். எதை நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும்? சாதித்து முடிக்க வேண்டும். எதை செய்ய துடிக்கிறோமோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் நினைக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும்? நீ உன் மனம் என்ன செய்யணும்? உன்னுடைய மனதின் தன்மைகள் என்ன செய்யணும்? மாற வேண்டும். மனதின் தன்மைகள் என்ன செய்யணும்? மாற வேண்டும். சில நேரம் நாங்கள் பேசிக்கிடுவோம், நம்ம என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் சில ஜனங்களுடைய சுபாவங்கள் என்ன நிச்சய மாட்டேங்குது. அவங்க பேசுகிற பொய்யை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்கிற அசுத்த வாழ்க்கையை அவங்க என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அதை என்ன செய்கிறாங்க? நீ எவ்வளவுதான் கண்டித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மாறவே மாட்டாங்க. மனம் மறுரூபமாக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் தேவ கோபாக்கினைக்கு உள்ளானவனாய் ஏன் மாறி போகிறான்? தேவன் கொடுத்த அந்த மகிமையை அவன் என்ன செய்யிட்டான்? தேவனுடைய ரூபத்தை அவன் என்ன செய்யிட்டான்? இழந்து போனான். தேவனுடைய ரூபத்தை அவன் என்ன செய்யிட்டான்? தேவனுடைய தன்மைகள் வேதம் சொல்லுகிறது அவங்கள பற்றி. அதாவது பசங்களை பற்றி சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இயற்கையாகவே மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு அன்பு, ஒரு இரக்க குணம். ஒரு இரக்க குணத்தை தான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு.
சுபாவமாகவே மனுஷனுக்கு என்ன இருக்குது? அவருடைய சுபாவத்தின் தன்மையில் ஒன்று மெயினானதே இதுதான், அன்பு தான். இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை கிடையாது. இல்லை, அப்படி தானே? அன்பை பற்றி சொல்லும்போது அவ்வளோ அழகாக கொரிந்தியருக்கு எழுதும் போது என்ன செய்கிறாரு சொல்லு. அப்போ அன்பு தான் பிரதானமானது. அன்பு தான் தேவனுடைய அடிப்படையான சுபாவம். நல்லா கவனிக்கணும். அன்பு தான் தேவனுடைய அடிப்படையான சுபாவம். இந்த அன்பு என்பதை தவறான வழியிலே நிச்சயிட்டான் மனுஷன், மாற்றிட்டான். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? காட் இஸ் லவ். சரிதானா? காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே. இன்னைக்கு அதை எப்படி மாற்றிட்டாங்க? திருப்பி போட்டாங்க. லவ் இஸ் காட். எப்படி மாற்றிட்டாங்க? லவ் இஸ் காட். அந்த லவ்ங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. காடை எங்கே தூக்கி போட்டாங்க? பின்னால் தூக்கி போட்டு அப்புறம் தூரையே தூக்கி போட்டாங்க. பின்னாலையும் தூக்கி போட்டாங்க, அப்புறம் தூரையும் தூக்கி நினச்சிட்டாங்க போட்டாங்க. இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. அன்புக்கு பிரதான அன்பை வித்தியாசமான வகையில் நினச்சிட்டாங்க. அன்புக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஹார்ட். இன்றைக்கி அநேக பிள்ளைங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த குறி தான் போட்டிருப்பாங்க. நோட்டில் பார்த்தோன்னா இந்த படம் தான் வரைஞ்சிருப்பாங்க. அவங்க மெசேஜ் அனுப்பும்போதே பொட்ட பிள்ளைகளுக்கு எது தான் அனுப்புவாங்க? பசங்களுக்கு பொண்ணும், பொண்ணுங்களுக்கு பசங்களும் எது தான் அனுப்புவாங்க? எதான் இது அன்பு கிடையாது. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லஸ்ட், இச்சை. இதுக்கு பேர் என்ன? இச்சை வேறு, அன்பு வேறு. தங்களுடைய இச்சையை தணிப்பதற்காக, தங்களுடைய மாம்ச இச்சையை தணிப்பதற்காக அன்பு என்ற வார்த்தையை அவங்க என்ன செய்யிட்டாங்க? போட்டுக்கிட்டாங்க. அந்தந்த வயதிற்கேற்றபடி உன்னுடைய மாம்சத்தில் வரக்கூடிய இச்சை, இந்த இச்சையை நீ நிறைவேற்றுவதற்காக யாரை பின்னால் தள்ளிட்ட? தேவனை பின்னால் தள்ளினது மட்டும் இல்லை, தூரமாகவே தள்ளிட்ட. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறது? கேட்கறதுக்கு நீ ரெடியா இல்லை. தேவனுடைய போதகத்தை கேட்பதற்கும் நீ ரெடியா இல்லை. தேவனுடைய போதகத்தை கேட்கறதுக்கும் ரெடியா இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு நீ எவ்வளோ ஆலோசனை சொல்லு. நீதிமொழிகளை சொல்லுக்கு, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே அப்படிங்கிற ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம நினைச்சிட்டோம். ஆமாம், சங்கத்திற்கும் பெரியவங்களுக்கு முன்னாலேயும் நான் ஆகாதவனாக போயிட்டேனே, நான் எப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க. காரணம் என்ன? இவங்களுக்குள்ள அன்பு என்ற ஒரு மாய தோற்றத்தை உள்ள வச்சுக்கிட்டு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாய் அவங்க நினைச்சிட்டாங்க, மாறிட்டாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் என்னது? மனம்போல் வாழ்க்கை. மனம்போல் வாழ்க்கை. எப்படியும் வாழலாம், எப்படியும் போகலாம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம், இச்சையை நிறைவேற்றும்படியாக எப்படினாலும் என்ன செய்யலாம்? வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நல்லவங்க மாதிரி நடிச்சு. இதை தான் ஆண்டவர் சொன்னார். ஓனாய், இந்த ஓனாய் என்னச்சிருக்குமா? போட்டிருக்குது என்னது? ஆட்டுத்தோல். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? அப்பா என்ன அன்பாக பேசுகிறாங்கப்பா, என்ன அன்பான பிள்ளைங்கப்பா, எவ்வளோ கீழ்ப்படிதான பிள்ளைங்களப்பா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க நடிப்பாங்க. வஞ்சக தோற்றம், வஞ்சக. இது தேவனுடைய சுபாவம் அல்ல. இது யாருடைய சுபாவம்? பிசாசானுடைய சுபாவம். உன் மாம்சம் விரும்பிச்சது, அந்த மனசை என்ன செய்யிட்டு செயல்படுத்த ஆரம்பித்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும்? மறுரூபம் ஆக வேண்டும். என்ன ஆகணும்? மறுரூபம் ஆக வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் வசனம் இல்லை, அப்படி தானே? ஆமாம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில், ரோமரில் தான் இதை பற்றி நிறைய பாவத்தை பற்றி மரணத்தை பற்றி ரொம்ப நினைச்சிறாரு. ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த பாவம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லுகிறார். பவுல் மூலமாக வாசி கேட்போமா?
ரோமர் 3 23 வசனம். எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் ஆகி. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, இருக்கட்டும். பாவம் செய்வதனால் எதை இழந்து போகிறோம்? தேவனுடைய மகிமையை, மகிமையின் சாயல். நல்லா கவனிங்க, இதைத்தான் நாம் மத்தேயு 25 பார்க்குறோம். தேவன் மறுரூபப்பட்டார், டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன? மகிமையின் சாயலை மனிதர்களுக்கு என்ன செய்தார்? காட்டினார். அப்போ அந்த சாயலில் உருவாக்கப்பட்டது தான் யாரு? முகம் எப்பவும் எப்படி இருக்கணும்? எப்பவும் தேவனுடைய மகிமையால் நிறைந்தது. ஒரு சிரிப்பு. எத்தனை வேதனைகள் வரட்டுமே, எத்தனை கஷ்டம் வரட்டுமே, வேதத்தில் பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய முகம்லாம் எப்படி இருந்துன்னு நினைக்கிங்க? இல்லாததை செய்தான்னு சொல்லும் போதும் அவங்க என்ன செய்தாங்க? சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய முகத்தில் என்ன இல்லை? அன்பற்ற தன்மை இல்லை, சகிக்கக்கூடிய தன்மை காணப்பட்டது. சகிக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் என்ன செய்தாங்க? சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் அவங்க என்ன செய்தாங்க? சிரித்து கொண்டு தான் இருந்தாங்க. பாட்டு பாடிட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. தேவனுடைய ரூபம். சாயல் இல்லை, அது என்னது? தேவனுடைய ரூபம். அவரை போல அவரை போல அவரை போல அவரை போல அந்த மகிமையின் சாயலை மீண்டும் நாம் என்ன செய்யணும்? பெற வேண்டும். நம்மை பார்க்குறவங்க நம்மளை யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? தேவனை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது நம்மள அவருடைய அன்பையும் அவருடைய சாயலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். உள்ளுக்குள்ளே வேண்டாத குப்பையெல்லாம் இருக்கும், வேண்டாத கசப்பு வைராக்கியம் எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், இங்கே பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு அங்கே போய் என்ன செய்கிறது? குத்தி விட்டு வந்துடுறது. அங்கே போய் என்ன செய்கிறது? இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது அங்கே போய் என்ன செய்கிறது? ஐயோ அப்படின்ட்டு என்ன செய்கிறது? அவங்கள பற்றி தவறான ஒரு எண்ணம், தவறான நினைப்பு. இதுக்காக தேவன் உன்னை அழைக்கலை, இதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. தேவன் உன்னை அழைத்ததே அவரை போல உன்னை மாற்றுவதற்காக. மறுரூபம் என்பது என்ன? உன்னுடைய குணத்தில் ஒரு மாற்றம் உருவாகணும். நல்லா கவனிங்க. உன் குணத்தில் ரோமர் 12 என்ன சொல்லுது? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வஞ்சகம், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ தன்மைகள், இதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டுமா? ஆமாம், மறுரூபம், தேவனை போன்ற சாயலை நீ என்ன செய்ய வேண்டும்? அணிய வேண்டும். ஏன்னா நாம் என்ன செய்கிறோம்? அந்த 12 அதிகாரம் 2 சொல்லுது, நாம் வேஷதாரிகளாக இருக்கிறோம். என்ன வேஷம்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்கிறோம்? போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதான் சொன்னேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரோமர் 12:2 ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்க? மறுரூபம் ஆகுங்கள் என்று தேவன் என்ன செய்கிறார்? கூறுகிறார். ஏன்? மத்தேயு 7:15 சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு, ஆமாம், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு, உள்ளத்திலோ அவர்கள் யாரு? தோற்றத்தில் ஆடுகள், ஆனால் அவங்க உள்ளத்தில், அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற அடுத்தாப்புல அவர் சொல்றாரு, எப்படி நீ அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவளுடைய கனிகளால் நீ என்ன செய்வீங்க?
ஆமாம், முட்பூண்டுகளில் அத்திப்பழங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பறிக்க மாட்டாங்க, இல்லை அப்படி தானே அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்லிக்கிறார். அப்போ உள்ளத்தில் உள்ளம் வந்து யாரும் பார்க்க முடியாது. ஏன் உள்ளத்தை நான் பிரசங்கம் பண்ணுறேன், என் உள்ளத்தை நீங்கள் யாராவது பார்க்க முடியுமா? இன்றைக்கி அதே மாதிரி தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஓன் உள்ளமும் பக்கத்தில் இருக்க யாருக்கும் என்ன செய்யாது, பொண்டாட்டிக்கே தெரியாது உன் உள்ளம், புருஷனுக்கே உன் உள்ளம் என்ன செய்யாது தெரியாது. அவ்வளோ வஞ்சமும் சூதும் விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் உன் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இந்த பிள்ளைகளை பற்றி கேளுங்க, இந்த பசங்களை பற்றி இந்த பிள்ளைங்களை பற்றி அவங்க அப்பா அம்மா, ஐயோ என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவன் அந்த தப்புலாம் பண்ணவே மாட்டாங்க, இந்த பிள்ளை அந்த தப்புலாம் பண்ணவே செய்யாதும்பாங்க. அப்பா அம்மாவுக்கே அவன் உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாவுக்கே உள்ளம் அவ்வளவு கேடுபாடுகளையும் வஞ்சகத்தையும் அசுத்தத்தையும் காம விகாரத்தையும் எல்லா வித இச்சைகளையும் உள்ளத்துக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே அப்பா அம்மா முன்னால என்ன செய்யற, நடிக்கிற, நாடகம் ஆடுற. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. உள்ளம் தேவனுக்கு தூரமாக இருக்குது. உள்ளம் எப்படி இருக்குது, வெளியே பார்க்கறதுக்கு யாரு, நல்ல யூத், நல்ல யூத். எப்படி என்னாவும் டைட்டிஸ் சேகர், இந்த பையன் சூப்பரான பையன், இந்த பொண்ணு சூப்பரான பிள்ளை, நல்லா வசனம் கேட்குது, அப்படியே ஆமாம் ஆமான்னு சொல்லுது, ஆமாம் ஆமான்னு வசனம்லாம் கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் போதகராய் என்னாலேயோ அல்லது அவங்களாலேயோ கூட கணிக்க முடியாது. நீ யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும், உன் உள்ள யாருங்கிறது யாருக்கு தான் தெரியும். இன்றைக்கி நீ மனமாற வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபமாக வேண்டும். நான் சொல்றது புரியுதா? கேடுபாடு நிறைந்த உள்ளம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து செயல்படுத்த திட்டம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய மோசமான உள்ளம். வெளியே பார்க்கறதுக்கு நல்லவன் நல்லவா, ஆனால் உள்ளத்தில் இதுதான் உண்மை. இதுதான் இன்னைக்கு நீ மாறலன்னு வச்சுக்கோ, இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு தான். ஆனால் அதை பார்த்து பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் நியமிக்கப்பட்ட நீ எங்கே போக நீ ஆயத்தமாகிற, நீ எங்கே போக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற. இன்னைக்கு நம்முடைய வேஷம் எல்லாம் ஒரு நாளில் கலைந்து போகும். அன்னைக்கு தெரியும் உன் இச்சையின்படி மாம்சமும் மனதும் விரும்பின காரியம். மனசு என்ன விரும்புது? தேவனை நேசிப்பதை தவிர நீ இச்சைக்காக ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நேசித்தேன்னா உன் வாழ்க்கை என்ன செய்யும்? நாசமாக போயிடும். நீ உருப்படவே மாட்ட, நாசமாக போயிடுவ. நீ என்னத்தை படித்தாலும் சரி அதெல்லாம் ஒப்பேறாது. உன் வாழ்க்கை வந்து இடிஞ்சி தவுந்து எரியோ கோட்டை மாதிரி என்ன செய்யும்? புல்லு பூண்டு முளைக்காத நாசமாக போன வாழ்க்கையாக தான் போயிடும். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற நீ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பன்னு சொன்னான். தெய்வனுக்கு முன்னால் நாடகம் வேஷம் தரித்து வேஷதாரியாய் இந்த இடத்துல அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய மந்தை என்பது சாதாரணமான மந்தை அல்ல, தேவனை போல மாற்றப்பட வேண்டும் என்றுதான் அந்த மந்தையை தேவன் உருவாக்கினார். தேவனை நீ ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்காத. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மந்தை மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும். அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு மறுரூபமாக்கப்பட்ட ஆடாக இருக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். இப்படி சுபாவங்கள் மாற வேண்டும். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாயை போன்ற சுபாவத்தோடு காணப்படுவாயானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆக்கினை தீர்ப்புக்கு நீ என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆடாவே இருந்தாலும் உம்மை போல சுபாவம் உள்ள ஒரு ஆடாக இருக்கணும். கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் வெள்ளாட்டு கிறிஸ்தவனா நீ என்ன செய்யக்கூடாது. இருந்தன்னா உனக்கு இடம் எங்கே தான்? இடது பக்கம்தான். இடது பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கே தான்? பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் நீங்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க, போவாங்க.
ஆகவே சாத்தானுடைய வேஷத்தை 2 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். அது ஆச்சரியமல்ல, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைக்கு தக்கதாய் என்ன செய்யும்? இருக்கும். அவருடைய முடிவு அவருடைய கிரியைக்கு தக்கதாக இருக்கும். ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவுக்கு எது ரொம்ப முக்கியம்? உன்னுடைய கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் சொன்னார் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம் சொல்லும்போது, உங்களில் சிலர் யாரா இருக்கிறாங்க? 29ஆவது வசனத்தில் ஓநாயை பற்றி சொல்லிட்டு ஆடுகளை பட்சிக்கிற ஓநாய் வருவாங்க அப்படின்ட்டு அப்போஸ்தலர் என்ன சொல்றார்? பவுல் சொல்லும்போது, உங்களில் சிலர் யாரா இருக்கிறாங்க? ஓநாயா இருக்கிறாங்க. ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டே என்ன செய்றாங்க? ஓநாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. மத்திய 25ஆம் அதிகாரம் 33, 31 வசனங்களில் 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது வெள்ளாட்டை பற்றி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவங்க என்ன கேட்பாங்க? அவங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் காவல் இருந்தேன், என்னை பார்க்க வரல, இப்படின்ட்டு லிஸ்ட்டு என்ன செய்வார்? கொடுக்கும்போது, எப்போ ஆண்டவரே இதெல்லாம் செய்தீங்க? நீங்கள் எங்ககிட்ட அப்படிலாம் வரலையே, நீ என்னுடைய சுபாவத்தை நீ என்ன செய்யலை? வெளிப்படுத்தலை. நீ என்ன செய்யலை? என்னுடைய சுபாவத்தை நீ வெளிப்படுத்தலை. ஆகவே நீ பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய நரகத்துக்கு என்ன செய்யுங்க? போயிருங்க. இப்போ ஒரு மனுஷன் எப்போ மறுரூபமாக்கப்படுகிறான்? கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். பிலிப்பியர்கள் நிறுவத்தை எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமா, உங்களிலும் இருக்க கடவது. ஏன் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டவர். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி தம்மை அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும். தேவனுடைய ரூபங்கிறது அவருடைய தன்மை, தேவனுடைய தன்மை. இப்போ நம்மெல்லாம் யாருடைய தன்மை உள்ளவர்களாக இருக்கணுமா? யாருடைய தன்மை உள்ளவர்களாக இருக்கணும்? தேவனுடைய தன்மை. தேவனுடைய தன்மை என்ன? அவரை போல நாம் மாற்றப்படணும். அவரை போல நாம் மாற்றப்படணும். அதை தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்குள் உருவாக வேண்டுமானால் உனக்குள்ள என்ன ஊற்றப்படணும்? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எப்பொழுதும் என்ன செய்யப்படணும்? காணப்படணும். பரிசுத்த ஆவியின் நிறைவு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். என்றைக்கும் ஒரு நேரம் வந்து ஆவியில் நிறைஞ்சிட்டு போகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள் நாம் என்ன செய்யணும்? நிறைந்து இருக்க வேண்டும். அப்போதான் அந்த அன்பு என்ன செய்யும்? வெளிப்படும். அப்போதான் தேவனுடைய அன்பு என்ன செய்யும்? அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு என்ன செய்யும்? வரும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு என்ன செய்யும்? ஒரு வீட்டில் ஆண்டவர் பந்தி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு சிந்தை வந்தது. யாருக்கு? அந்த பந்தி வச்ச வீட்டுக்காரனுக்கு ஒரு சிந்தை வந்தது. எதை குறித்து? அங்கே வந்திருந்த ஸ்திரியை குறித்து ஒரு சிந்தை வந்தது. என்ன சிந்தை வந்தது? எவ்வளோ வேசியான ஒரு ஸ்திரீ, எவ்வளோ கேவலமான ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ தன்னை தொடுவதற்கு அனுமதிச்சிட்டு இருக்கார, இவர் உண்மையிலே ஒரு தெய்வமா தீர்க்கதரிசியாக இருப்பாரா அப்படின்னு ஒரு சிந்தை. யாருடைய சிந்தை? இது மனுஷனுடைய சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? என் மீது அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அவளுடைய உள்ளத்தில் காணப்பட்ட தேவ அன்பை நிதானிக்கக்கூடிய ஒரு சிந்தை, நிதானிக்கக்கூடிய சிந்தை. 2 பேர் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறேன். நிற்கும்போது
அவங்க என்னை பார்க்குறாங்க பேசுகிறாங்க, என்னை பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்க. லேசாக என்னை பார்த்து கையை நீட்டின மாதிரி இருந்தது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதோ நம்மளை பற்றி என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. என் சிந்தை எப்படி போகுது, இவங்க ஏதோ நம்மளை பார்த்தா என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன். மறுநாள் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. நடந்த உடனே அடுத்த ஆள்கிட்ட போன, நேற்று 2 பேர் பேசும்போதே நினச்சேன் எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துட்டுப்பா. இதுக்கு காரணம் யார் தான்? அவன் அப்பாவி ஒன்றுமே சேர்க்க மாட்டான். அந்த நாம் யாரை சொல்கிறோம்? இப்படி சிந்தையெல்லாம் கற்பனைகளின்படி ஓடிக்கொண்டே இருக்குது, கற்பனையின்படி ஓடிக்கிட்டே இருக்குது. சிந்தை கரைப்பட்டு போன ஒரு சிந்தை, கரைப்பட்டு போன ஒரு சிந்தை. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை, பாவமற்ற கண்கள், பரிசுத்தமான சிந்தை, இது இருந்தால் தான் யாருடைய ரூபமாய் மாற முடியும்? யாருடைய ரூபமாய் மாற முடியும்? தேவனுடைய, நீ வேலை செய்கிற இடங்களில், நீ வேலைக்கு போகிற இடத்துல, நீ யாரோடு பேசுகிறாயோ, யாரோடு பழகுகிறாயோ, அந்த இடத்துல யாருடைய சிந்தையை நீ வெளிப்படுத்தணும்? தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக தான் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவில் காணப்பட்ட சிந்தையே. மற்றவங்களின் பற்றி நீ தெரியாமல் ஜட்ஜி பண்ணாத, நியாயம் தீர்க்காத. மற்றவர்கள் பேசுவதை வைத்து அது இதுதான் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நீ அவர்கள் என்ன செய்யாத, நியாயம் தீர்க்காத. கிறிஸ்து யாரையும் அப்படி நியாயம் தீர்க்கலை. அன்பு செலுத்து, மற்றவர்கள் மீது அன்பு காட்டு. அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு கூறுவதினால் சகலத்தையும் என்ன செய்யும்? அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும். என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துரோகங்கள் நேரிட்டாலும், துரோகி தான். உன்னை சுற்றி இருக்கவங்களே நல்லவங்க கிடையாது, உனக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீ என்ன செய்ய? சகிக்கணும். துரோகம் பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தா நீ யாரா மாறிடுவ? ஒன்று விளையாட மாறுவ, இல்லைன்னா யாரா மாறிடுவ? ஓனாயா மாறிடுவ. யாரா மாறிடுவ? நீ யாரா இருக்கணும்? செம்மறியாடாக. தேவனுடைய சிந்தை நிறைந்த அன்பு நிறைந்த வாழ்க்கை தேவனாத்தான். மறுரூபம் என்பது தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவது. தேவனுடைய அன்பு எப்போ வரும்? பரிசுத்த ஆவியினால் அந்த தெய்வ அன்பு நமக்குள்ளே நிச்சயப்பட்டிருக்குதா, ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் மறுரூபமாக வேண்டும், நாங்கள் உம்முடைய சுபாவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அது தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்டாதான்ப்பா வரும். தேவனுடைய அன்பு, மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய அன்பு எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பை தாங்க, அப்படிப்பட்ட அன்பை தாங்க என்று சொல்லி கேட்போம். அன்பு தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தை ஏதோ வார்த்தையாக நினச்சி விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் எங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். எங்களுடைய தன்மைகள் உம்மை போல மாறணும்ப்பா. உம்மை போல, உம்மை போல. மறுரூபம் என்பது அதுதான்ப்பா. உங்களை போல நாங்கள் மாறணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் அப்படி மாற முடியும். பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க, அன்பினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் நேசமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்ப்பேயும். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். அச்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.